ம். ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஸ்கூல் 4ஆம் தேதி ம். தான். இந்த வராங்க வராங்க, நாலாம் ஒருத்தரா வராங்க. 4ஆம் தேதி தான் ஸ்கூலு. ஆமா ஆமா, இதுல ஒருத்தரா வராங்க. ம். வருவார் வருவார். சரி, நம்ம ஜெபிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ம். ம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த 6ஆம் மாதத்தின் 1ஆம் நாளில கூட சுவாமி எங்களுக்கு இப்படி ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 5 மாதமும் சுவாமி நீங்க எங்க கரம் பிடித்து எங்களை வழி நடத்தி வந்தீங்க சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ காரியங்கள், எவ்வளவோ மேடுகள், பள்ளங்கள், இழப்புகள், ஆனாலும் தேவரீர் எங்களோடு நீர் எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருந்து இந்த 6ஆம் மாதத்தையும் நாங்கள் புது உற்சாகத்தோடு, ஆண்டவரே, புதிய வாக்குத்தத்தங்களோடு, புதிய எதிர்பார்ப்புகளோடு சந்திக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் சுவாமி, வாக்கு மாறாதவர், எங்களுக்கு நன்மையே செய்கிறவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில, தேசங்களில ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலும் நாங்க கொஞ்சம் பேரா உங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம் சுவாமி. உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம், நீரே எங்களுக்கு சொல்லித்தாரோம் சுவாமி. எங்களுடைய இயலாமைகளை, பலவீனங்களை நீர் அறிவீர் தகப்பனே. கிருபையாய் இறங்கி இந்த 1 மணி நேரம் நாங்க உங்களுடைய பாத்துல அமர்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர இருக்கிற மக்களையும் சீக்கிரம் அழைத்து வரும். தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமென். ஆமென். So, good morning. Welcome ஆமென். to this study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளும் நம்ம தொடர்ந்து அந்த 7ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே ஆகாசு என்கிற ராஜாவை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் எவ்வளவு ஒரு கடினமான இருதயம் கொண்ட ஒரு ராஜா என்பதை தான் நாம் இந்த நாட்கள்ல அதிகமா பார்த்தோம். கர்த்தரே இடைபடும் போதும் கூட அவரால் அதற்கு இணங்க முடியவில்லை. அதை தான் நாம் இங்க பார்க்கிறோம். இந்த 10ஆம் வசனத்துல இவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவர் கடினமாய் தன் இருதயத்தை மாற்றிக்கொண்டதினால அவர் சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் செய்வாரு, நீ கேளு அப்படின்றாரு. நீ அது பயப்படாத, வானத்துல இருந்து தான் கேட்கணும், பூமியில இருந்து தான் கேட்கணும்னு இல்லை, நீ எங்கிருந்து கேட்டாலும் கர்த்தர் செய்வார். இது ஒரு பெரிய ஒரு உற்சாகமான வார்த்தையை ஆகாசு ராஜாவுக்கு சொல்லுகிறார். ஆனாலும் இந்த ராஜாவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க பிரியமே கிடையாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க அவருடைய இருதயம் அவருக்கு இணங்கல. அவர் விக்கிரகங்கள் பின்னாலேயே தான், விக்கிரகங்களை நம்புகிறவராக தான் இருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் அப்படின்னா, பரலோகத்திலேயா இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, பாதாளத்தில் இருந்தாலும் சரி, நீ எதை கேட்டா கூட உனக்கு அடையாளமா நானு. அப்படின்னா என்ன? காட் இஸ் சாவரன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொண்டவர் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ இந்த ஆகாஷ் ராஜா அதற்கு என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல பார்ப்போம். நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை கேட்க மாட்டேன். ஐயோ, கர்த்தரை நான் கேட்க மாட்டேன், கர்த்தரை நான் பரிச்சை செய்ய மாட்டேங்கிறார். ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா கர்த்தரே தான் சொல்றாரு, நீ எனக்கு ஒரு அடையாளத்தை கேளுன்னு. ஆனா இவர் என்ன செய்யறாரு? ஐயோ, நான் கர்த்தரை பரிச்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது இது எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு மிஞ்சி போன புத்திசாலியா இருக்கிறதாட்டம் இருக்கிறது.
கர்த்தரே சொல்றாரு. அப்ப அதுக்கு இவர் கீழ்ப்படியணும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமாச்சே, இது எவ்வளவு பெரிய நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம்னு நினைச்சு அதை செய்யறத விட்டுட்டு, ஐயோ நான் இதை எப்படி செய்வேன், இது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருடைய நான் போய் பரிசு செய்ய மாட்டேன் அப்படின்னு வசனத்தை கோட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இதே மாதிரி இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிசாசினிடத்துல சொன்னார். மத்தேயு 4:7 பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற வசனத்தை பிசாசினிடத்திலே சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சோதனையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனா இங்க ஆகாசு செய்யற காரியம் என்னன்னா, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் கர்த்தரிடத்திலேயே இந்த வசனத்தை சொல்றாரு. கர்த்தருக்கே கர்த்தர் வசனத்தை சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது எப்படியா இருந்தாலும் நாம் கர்த்தர் எதை சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்ன ஒரு அது 2-3 வருஷத்துக்கு முன்னால பாக்குறோம். ஏசாயா கிட்ட உன் பையனை கூட்டிக்கிட்டு போ, அவனை வந்து ஒரு அடையாளமா கூட்டிகிட்டு போன்னு சொல்றாரு. ராஜா கிட்ட பேச போறோம், அத பெரிய விஷயங்களை பேசணும், போர் விஷயங்களை பேசணும். ராஜாவோட மனநிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது. அவர் முன்னால நம்ம போய் இப்படி நின்னோம்னா சில சமயங்கள்ல எஸ்தர் எவ்வளவு பயப்படுறாருல, செங்கோலை நீட்டினானா நான் போக முடியும், இல்லைன்னா என் உயிருக்கே ஆபத்துங்கிறாருல. அந்த மாதிரி ராஜா முன்னால நம்ம சாதாரணமா போயிட முடியாது. ஆனா இந்த பையனை கூட்டிகிட்டு போய் நில்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதற்காக அவர் பயப்படாம சொன்னதினாலே செய்கிறதை நான் பார்க்கிறோம். இன்னும் நம்ம பழைய இதுல இருந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது மிக மிக அவசியம். நம்ம வேற என்ன செய்தாலும் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. கீழ்ப்படிதல் அவருடைய மிகவும் அவசியமானது, பிரியமானதுன்றதை விட அவசியமானது. அப்போ இங்க இவன் நான் பரிச்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு ஏசாயா சொல்றாரு, நீங்க உங்க மனுஷரை விசனப்படுத்திக்கிறது பத்தாதுன்னு கர்த்தரையுமே விசனப்படுத்துறீங்களே, அவரே உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறேங்கிறாரு, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, ஆனாலும் அவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஏன்னா ஆண்டவரோட திட்டம் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தணுங்கிறது தான். ஆனா அவங்க கேட்கல. ஆனா அதுக்காக அவர் வந்து மாறுகிறவர் அல்ல, தேவன் மாறாதவர். அதனால அவர் வந்து ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். இப்போ இது ஒரு உலகத்தில் நடக்கக்கூடாத ஒரு ஆச்சரியமான காரியம். ஒரே நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் போன். சாரி. அப்போ இங்க கொடுக்குற அடையாளம் பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. இது வந்து உலகத்துல சாத்தியமில்லாத ஒரு காரியம். அது மாத்திரம் இல்ல, அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்படுகிறத நாம பார்க்கிறோம். ஆகாசுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இவ்வளவு தூரம் எனக்கு வந்து ஆபத்தை கொடுத்துருக்கிற இந்த கர்த்தரோடு எனக்கு எந்த உறவும் வேண்டாம். எனக்கு அசீரிய ராஜாவும் பிரச்சனை பண்றாங்க, பாபிலோன ராஜாவும் பிரச்சனை பண்றாங்க, என் தேசத்துக்கு ஒரு அமைதியே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கர்த்தரோடு நான் எனக்கு எந்த உறவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் ஆகாஸ் இருக்கிறான். அதனால அவனுக்கு அடையாளத்தை பற்றியும் இல்ல, அடையாளமாய் சொல்லப்பட்ட இந்த காரியமும் அவனுக்கு வந்து பெருசா ஒரு பாதிப்பையும் கொண்டு வரல. இப்ப
இதை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே என்ன இப்ப நாம இப்போ புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதுனால நமக்கு இதனுடைய அர்த்தம் எல்லாம் விளங்கினதுனால மரியாளிடத்துல கர்த்தர் பிறந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா 700 வருஷங்களுக்கு முன்பாக இதற்கான எந்த சம்பவமே இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படி நோவா மழைனா என்னன்னே தெரியாத அந்த ஜனங்களுக்கு மழை வரும் மழை வரும்னு சொன்னப்போ அவங்களுக்கு வேடிக்கையா இருந்துச்சோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஆகாஸ் இப்படி அவருக்கு ஆகாசு கிட்ட இந்த அடையாளத்தை கர்த்தர் சொல்றாரு. அதனால அதை பற்றி அவருக்கு பெரிய பாதிப்பே இல்லை. ஆனா அவர் இப்படி கர்த்தரை ரிஜெக்ட் பண்றது, கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படியாம அதை அலட்சியப்படுத்துகிறது எவ்வளவு பெரிய ஒரு பாவம்னு அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம எப்படி சில சமயத்துல நடந்துக்கிறோம்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள், கிருபைகள், பாக்கியங்கள், இவைகளை எல்லாம் நாம் எப்படி அதை முக்கியப்படுத்துகிறோம், எப்படி அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். சில சாதாரண விஷயங்களுக்காக ஒரு சில சில்லி ரீசன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கர்த்தரையே நம்ம ரிஜெக்ட் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதுல ஒரு பெரிய ஆபத்து. இது ஆகாசுடைய பாவம். இந்த பாவம் நமக்குள்ள வந்துட கூடாது. ஏன்னு சொன்னா நாம எப்படியாகிலும் வீழ்த்தணும்னு தான் பிசாசனுடைய எண்ணம். நாம இந்த மாதிரி செஞ்சு இந்த பாவம் செஞ்சு இந்த காரியம் செஞ்சு அப்படின்லாம் இல்லை. நம்மளை ஏதோ ஒரு விதத்துல பிசாசு வீழ்த்தணும். அப்போ இந்த மாதிரி கூட நம்ம என்ன செய்ய முடியும், கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணுகிற ஒரு பெரிய பாவத்திற்குள்ளாக நம்மை தள்ள முடியும். ஸோ நாம இதை ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் ஒரு அதிசயமான ஒரு காரியம். அது மாத்திரம் அல்ல, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கிற ஒரு காரியம். இப்ப இவர் இத சொன்னாரு, மீகா அவர் எங்க பிறப்பாருன்னு சொன்னாரு இல்லையா? அப்புறம் இந்த ஏசாயாவே இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இவர் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் சொல்லுவாரு. இப்போ இதெல்லாம் ஒரு ரொம்ப முன்னால நடக்கிற ஒரு காரியம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே அவங்களால மேசியாவை இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு ஏற்றுக்கொள்ளவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா சிலவைகள் அப்பவே நடக்கும், அவருடைய ஏசாயா காலத்திலேயே நடந்துரும். சிலது ஏசாயா காலத்துல இருந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ள நடக்கும். சிலது மிக பின்பாக ஒரு இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷங்கள் அப்படியெல்லாம் கூட நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆக்சுவலா இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது 700 வருஷத்துக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்படி நிறைய விதங்களில இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதுனாலே ஜனங்களுக்கு அதை விளங்கி கொள்ள, அதை பற்றி புரிந்து கொள்ள முடியல. இப்போ கர்த்தருடைய வார்த்தையில மிகவும் கடினமான ஒரு வார்த்தை இதுதான், கன்னிகை குமாரனை பெறுவாள். அதை அன்றைய காலகட்டத்துல யோசிக்கவே முடியாது. அவர்களால் அதை பற்றி நினைக்கவும், அதை பற்றி அது எப்படி முடியும் என்பதையும் அவங்க யோசிக்கவே முடியல. இப்ப நம்ம ஒண்ணு விசுவாசிக்கணும்னு சொன்னா நாம கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அது எப்படி நடக்கும், எப்படி முடியும், இந்த மாதிரி எல்லாம் முடியாதே, இதெல்லாம் செய்யாதே அப்படின்னுங்கிற யோசனையில நாம விசுவாசிக்க கூடாது. விசுவாசம்னாலே எதுவுமே நமக்கு தெரிய வேண்டியது இல்லை, ஜஸ்ட் சிம்பிளி பிலீவ், அதுதான் விசுவாசம். அதட்டு இது எப்படி நடக்கும், இப்படி எல்லாம் இருந்தாதான் அது நடக்கும், அப்போ இது இது இல்லை அப்படின்னு எடுக்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அப்ப அற்புதம்ங்கிறது என்ன, அதிசயம்ங்கிறது என்ன, ஒன்றுமே இல்லை இல்லையா? இப்ப நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. காப்ரியேல் தூதன் மரியாளுக்கு சொல்லும்போது தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றாரு. அப்ப இதை விசுவாசிக்கணும்னு சொன்னா அப்ப அது முடியாததா இருக்கும், ஆனா அதை நம்ம விசுவாசிக்கணும். அதுக்குத்தான் அவர் என்ன சொன்னாரு, இந்த மலையை பார்த்து
தள்ளுண்டு போன்னு சொன்னா அது தள்ளுண்டு போகும். எப்போ உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா. அப்போ மலையை பார்த்து போன்னு சொல்றது எப்படி இருக்கும்? யார்கிட்டயாவது சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? நமக்கே அது சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு சொல்லது இல்லை. நம்மக்கிட்ட அந்த விசுவாசமே இல்லை. நம்ம மூளை என்ன சொல்லுது? மலையை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் சும்மா சொல்லியிருக்க எழுதி இருக்கிறது. அதாவது அதனுடைய அர்த்தம் அப்படி அப்படின்னு நாமே அதுக்கு ஒரு பெரிய விளக்கங்கள்லாம் பேசிக்கிறோமே ஒழிய உண்மையாகவே கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். அப்படி ஒரு சிம்பிள் ஃபெய்த். இன்னைக்கு பணித்தளங்களுடைய செய்திகள் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்களேன். அங்கெல்லாம் எப்படி நடக்குது அற்புதம்? அங்கெல்லாம் என்ன செய்யறாரு ஆண்டவர்? எப்படி செய்யறாரு? அது அந்த ஜனங்க அப்பதான் விசுவாசத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா அவங்க ஜெபிச்சா செத்தவங்க கூட உயிரோட எழுந்திரிச்சிடுறாங்க. வியாதி எல்லாம் மறைஞ்சது, கட்டிகள்லாம் மறைஞ்சிருது, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது. சிங்க ஒரு பைக்ல வந்தாரா, நடு ரோட்ல ஒரு சிங்கம் நின்னுச்சான். இவங்க இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்குள்ள அந்த சிங்கம் பாஞ்சுட்டு ஓடிச்சு. இவங்களாம் பார்த்து பயந்து ஓடிடுச்சான். அப்ப அந்த சிங்கத்துக்கு நம்மளை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது, எல்லாரையும் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த சிங்கத்துக்கு ஒரு பயமான ஒரு உருவமாய் நம்மை ஆண்டவர் அதற்கு காண்பித்திருப்பார். இதுதான் கர்த்தர் செய்யற அற்புதம். நமக்கு சிங்கம் தெரியுது, ஆனா சிங்கத்துக்கு நம்மளை பார்க்கும்போது நாம ஏதோ ஒரு பெரிய ஒரு விளையாட்டம் இருக்கிறோம் போல. அது நம்மை கண்டு ஓடி போயிடுச்சு. அல்ல அந்த மாதிரி நிறைய நிறைய சம்பவங்களை நம்ம வசிச்சிருக்கோம்ல. ஒருத்தர் தலையில இதெல்லாம் வெயிலுக்காக முக்காடெல்லாம் போட்டு அப்படியே வந்தா கண்ணை அப்படியே மயங்கி போய் அப்படி கண்ணை திறந்தா முன்னால யானை நின்றுச்சான். ஐயோ என்ன பண்ண போறோம்னு சொல்லி இயேசுவே ரட்சின்னு அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துச்சாங்க. கண்ணை திறந்து பார்த்தா யானையை காணோம். இப்படியெல்லாம் அற்புதங்கள் நடக்குது. ஆனா நாம செய்வோமா? நான் உடனே என்ன யோசிப்போம்? என்னென்ன செய்யணும்னு யோசிப்போம் இல்லையா? செஞ்சு மாட்டிக்குவோம். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. நாமே எதையாவது செய்யணும்னு யோசிக்கணும். நமக்கு என்ன ஆண்டவர் அறிவு கொடுத்துருக்காருல்ல, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல, செய்யணும்ல அப்படின்னு நம்மளுடைய லாஜிக் திங்கிங். இது பிசாசுனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. இதுதான் பிசாசினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்னு சிறையிருப்புகள்னு படிக்கிறோம் இல்லையா? இந்த பிசாசினுடைய சிறையிருப்பு இது இது ஒன்று. சிந்தனையில் சிறையிருப்பு. நம்முடைய சிந்தனைகளை அது கிறிஸ்துவேசுக்கு ஏற்ற விதமாக சிந்திக்க விடாம அவன் சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அறிவு, அதுக்கு அறிவு நமக்கு தந்திருக்கிறது அறிவு. இந்த அறிவு பிரகாரம் நம்ம யோசிக்கணும். முட்டாள்தனமா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது விசுவாசம் அல்ல. விசுவாசம்னா கம்ப்ளீட்டா பாசிபிலிட்டியே இல்லை, ஆனா கர்த்தர் செய்வார். அப்படி எத்தனை செய்திருக்கிறார். நமக்கு ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து கடைசி வரைக்குமே வேதத்துல இவ்வளவு செய்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாததுனால வாய் சொல் மொழியா மற்றவங்க சொல்றதும் நியாயப்பிரமாணத்துல இருக்கிற காரியங்களும் அதுல இருக்கிற சில இதுலயும் பாக்குறதுனால அவர்களால நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் ராஜா ஏற்றுக்கல, அதனால யாருமே ஏற்றுக்கல. 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த பிறந்த குழந்தையை பற்றி சொல்றாரு. அது பாருங்க எவ்வளவு விவரமா இங்க சொல்லி இருக்கிறாருன்னு. என்ன சொல்றாரு? தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். இப்போ இது கொஞ்சம் நமக்கு விளங்கிக்கணும். வாசிச்சா ஒருவேளை நமக்கு ரொம்ப புரியாத மாதிரி தான் இருக்கும். என்ன காலகட்டத்துல இதை சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாதான் நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஆகாஸ் ராஜாவின் காலம். ஆகாஸ் ராஜாவின் காலத்துல எருசலேம் அசிரியர்களாலும் பாபிலோனியர்களாலும் எகிப்தியர்களாலும் எல்லா பக்கத்துல தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எருசலேம் ஒரு ஒரு வாழக்கூடிய ஒரு நிலைமையிலே இல்லாத ஒரு சூழ்நிலையில எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எருசலேமின் குடிகள் ஆங்காங்க இங்கெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தை பிறக்கும்.
இதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏன் அவ்வளவு ஸ்பெசிபிக்கா அந்த இம்மானுவேல்னு பெயரிடுறாங்க? இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் தேவன் நம்மோடு இருக்கார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆ அப்போ இம்மானுவேல்னு சொன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம் இல்லையா? காட் இஸ் வித் அஸ். அப்போ அந்த பெயரை அந்த சூழ்நிலையில அவர் எதுக்கு சொல்றாரு? அவர்களை என்கரேஜ் பண்றதுக்கு, நீ தைரியமாரு, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா கூட, ஒண்ணுமே இல்லாம நிர்மூலமா இருக்கிற இந்த பாழான இந்த சூழ்நிலையிலும் இதிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்ன்ற மாத்திரம் நீ ஞாபகம் வச்சுக்கோன்றதுக்கு தான் அது அடையாளமா சொல்றாரு. அடுத்தது நன்மை தீமையை தெரிந்து கொள்ளுகிற அறியும் வயது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு எந்த வயசு சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு பிறந்த ஒரு மாசத்திலேயே நன்மை தீமையெல்லாம் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கு 2 வயசு. ஏன்னா இன்னைக்கு குழந்தை திருட்டுத்தனம், எவ்வளவு திருட்டுத்தனம் தெரியுது. அதுக்கு கண்கள்லயே பேச முடியாம அது எவ்வளவு செய்யுதுன்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்றைக்கு 2 வயசு தான். நாம இப்ப எதுவும் 10 வயசு 12 வயசுலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கே 2 வயசுக்குள்ள நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அப்போ அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளும். இதுதான் 7 வயசு வரைக்கும் நம்ம சொல்லலாம். தீமையை வெறுக்க நன்மையை தெரிந்து கொள்ளுகிற வயசு ஒரு 7 வயசு. ஆனா 2 வயசுலயே நன்மை தீமையை தெரிந்து கொள்ளும். It will have an attraction towards goodness. It will reject bad things. அப்படி அவ்வளவு தூரத்துக்கு 2 வயசுலயே தெரிஞ்சிருதான். ஆனா அது வரைக்கும் வெறும் வெண்ணெயையும் தேனையும் ஏன்னா அந்த தேசத்துல பஞ்சம், எந்த ப்ரொடக்ஷனும் இல்லை, வயல் இல்லை, செடி இல்லை, நெல் இல்லை, கோதுமை இல்லை, பார்லி இல்லை, அவங்களுடைய சாப்பாடு எதுவுமே இல்லை. அதனால வெண்ணெயையும் தேனையும், வெண்ணெய்ன்னு சொல்லும்போது நமக்கு தமிழ்ல வெண்ணெய்ன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல எல்லா இடத்துலயும் கேர்டுன்னு போட்டிருக்கு. கேர்ட், பால், இதான கேர்ட். இதுவுமே எப்படின்னா ஒரு சூழ்நிலை எப்படி வரும்னா, மேய்கிறதற்கு இடம் இல்லாம இருக்கும். அப்போ ஒரே ஒரு மனுஷங்கிட்ட 2 ஆடும் 1 மாடும் இருக்குமா. அது மாத்திரம்தான், அதுல இருந்து வருகிறது தான் சாப்பிடக்கூடிய, அந்த குழந்தைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னு ஒரு சூழ்நிலைய ஒரு சிலர் சொல்றாங்க. அப்ப அதாவது வாட் தே வாண்ட் டு சே, ஒரு டெசலேஷன், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு போர்க்கால சூழ்நிலைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்கிற அந்த யுக்ரைன், அந்த குவி, அந்த அந்த பகுதிகளா இருக்கட்டும், இல்ல ஈரான், லெபனான், காசா, இப்போ எருசலேம், இஸ்ரேல் ஜனங்க, இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்பு ஜாஸ்தி காணும். ஆனா ஈரான்ல அந்த பகுதிகள் எல்லாம், ஒரு பகுதியில ரொம்ப குண்டப்பட்ட இடங்கள், அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான். அவங்களுக்கு எதுவுமே விளையறதுக்கு ஒண்ணு இருக்காது, வெளியே உழைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்காது. அப்ப என்ன ஆகும்? பஞ்சம் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சமான சூழ்நிலையிலும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அவங்க இதுல இதெல்லாம் ரொம்ப புவர் டயட். அவங்களுக்கு உண்மையான நல்ல சாப்பாடு என்னன்னா, நல்ல ஒலிவ எண்ணெயில, நல்ல கோதுமைகள்ல செய்யற ரொட்டிகள், அப்புறம் என்ன அந்த திராட்சை ரசம், இதெல்லாம் தான். ஏன்னா திராட்சை ரசம் முகத்தை களிப்பாக்கும். அப்படிப்பட்ட செழிப்பு தான் அவங்க செழிப்பா நினைக்கிறது. பட் அது எல்லாமே இதாயிடுச்சு அப்படின்றத அவருக்கு காண்பிக்கிறாரு. ஆனா அதன் மத்தியிலே உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் அவங்க அங்க சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். இந்த 2 வருஷம் 7 வருஷம் இதெல்லாம் நாம சொல்ற டைம், ஒரு சீசன். அந்த சீசன்ல இப்படி இது சீசன் நமக்கு எல்லாருக்குமே நேரிட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்கள் தான் இல்லையா? பஞ்சங்கள் இன்னைக்கும் பல விதத்துல நமக்கு வருது. இப்ப பாருங்க, நமக்கு இப்ப என்ன பஞ்சம்? பெட்ரோல் பஞ்சம்
இதனால வேலைக்கு போக முடியல, இதனால வேலையில நடக்கல, இண்டஸ்ட்ரீஸ் ஓடல, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நடக்கல. டீ கடைக்காரன் கூட இன்னைக்கு கடையை க்ளோஸ் பண்ணிடுறான். ஏன்? கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமைன். இப்படி நாம எல்லாருமே ஒரு சில காலங்கள்ல அப்படி இருக்கோம். ஆனா நமக்கு சொல்லக்கூடிய ஒரே நற்செய்தி என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் அவர் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை தான் அவர் அடையாளமா அவருக்கு ஆகாஷ்க்கு சொல்லி விளக்கணும்னு பார்த்தா ஆகாஷ் அதை ஏத்துக்கவே இல்லை. இன்றைக்கும் ஒரு கூட்டத்தார் இஸ்ரேல் நாட்டிலேயே இயேசு கிறிஸ்து மரியாளிடம் ஒரு கன்னிகையிடம் பிறந்தார் அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த கன்னிகை என்கிறது எபிரேய வார்த்தையில அல்மான்னு எழுதியிருக்கு, ALMAH, அல்மா இங்கிலீஷ்ல. அது அவங்க எப்படி உச்சரிப்பாங்கன்னு தெரியல. அதற்கு அர்த்தம் யங் உமன். ஸோ வேர்ஜின்னு இங்க போடல, யங் உமன். அதனால ஏதோ ஒரு உமன் கல்யாணம் ஆகி அது குழந்தைய பெற்றிருக்கும். யோசேப்பு மரியாள்னு சொன்னோம்னா மரியாளும் யோசேப்புக்கும் பிறந்ததுதான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு தச்சனுடைய குமாரன். அவருக்கு ஒன்றும் தெய்வீக பிறப்பெல்லாம் இல்லை. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் திரும்ப திரும்ப என்ன பண்றோம்? விசுவாச பிரமாணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த விசுவாச பிரமாணத்துல நம்ம அறிக்கை செய்கிற காரியம் என்ன? அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். சோ அந்த கன்செப்ஷன் இஸ் பை ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தி வலியுறுத்தி ஞாபகப்படுத்தி சொல்லுவதற்கு காரணம், இன்றைக்கும் இதை உலகத்தில நம்பாத பெரிய கூட்டத்தார் உண்டு. நாம கொஞ்சம் பேர் தான் நம்புகிறவர்கள். நிறைய பேருக்கு அவங்க அறிவு சொல்லும், அது எப்படி, இஸ் இட் பாசிபிள், நடக்காது நடக்காது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அதுதான் அற்புதமும் அதிசயமும். அவர் பிறப்பே அற்புதம் இல்லையா? அவருடைய பெயர் அதிசயமானவர். என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ, நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன். இவ்வளவு சொல்றவரு அவரே அற்புதர். அவர் பிறந்ததும் அற்புதம். இதை புரியாத மக்களுக்கு அது ஒன்றும் இல்லாத ஒரு காரியம். சரி, நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்மால கூடிய மட்டும் மற்றவர்களுக்கு அதை பற்றி விளக்கி சொல்லுவதற்கு முயற்சிக்கணும். இப்படி நினைக்கிறவங்களுக்கு நமக்கு யாராவது தெரிஞ்சா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லலாம். ஆனா எப்பவுமே வாக்குவாதத்தினாலேயோ இல்லது நம்ம பிரசங்கத்தினாலேயோ ஒருத்தர் ஆதாயப்படுத்தவே முடியாது. அந்த உள்ளத்துல ஆவியானவர் கிரியை செய்து அவங்க இணங்கி அவங்களா இணங்கினாதான் அதற்கு பிரயோஜனம் இருக்கும். ஆனா செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு, அவ்வளவுதான். சொல்ல வேண்டியது நம்ம வேலை. விளைய செய்கிறவர் ஆண்டவர். சரி, 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எப்பிராயிம். எப்பிராயிம்னு சொல்லுவது நான் மறுபடியும் இப்ப நம்ம திரும்ப இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கிறப்போ அந்த வரலாறு காரியங்களை, வரலாறு பகுதிகளை மனதில் வச்சுக்கிட்டே தான் படிக்கணும். இப்ப இஸ்ரேல்னு ஒரு நாடு இருந்துச்சு, இப்ப இருக்கிறது இல்ல, அன்றைய நாட்கள்ல. அந்த இஸ்ரேல் தேசத்தை இரண்டா பிரிச்சது சாலமோனுடைய மகன். அப்ப என்ன ஆச்சுன்னா 10 கோத்திரத்தார் வடபுறத்தை எடுத்துக்கிட்டாங்க, யூதாவும் பெஞ்சமீனும் தென்புறத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பேரு யூதேயா. அங்க அந்த மேல இருக்கிற பகுதிக்கு பேரு தான் இஸ்ரேல்னு பேரு, அல்லது இப்போ எப்பிராயிம்னு குறிக்கிறாங்க. ஏன்னா அங்க 10 கோத்திரத்தார் போனாங்க இல்லையா? அதுல அந்த 10 கோத்திரத்தார்ல யோசேப்பின் சகோதரர்களும் யோசேப்பின் குமாரர்களும் அதுல சேர்க்கப்படுகிறார்கள். எப்பிராயிமும் மனாசையும். சோ அதனால அந்த 10 கோத்திரத்தார் அங்க, அதனால எப்பிராயிம்ங்கிற பேர் அங்க சொல்லப்படுது. யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன் மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். அதாவது இது வரைக்கும் உனக்கு வராத ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த ராஜாவால இந்த நாட்கள்ல வரும். அதே மாதிரி
இன்னொன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்திலிருந்து எகிப்து நதினா எந்த நதி? நைல் நதி. எகிப்துல இருக்கிற நதி பேரு நைல் நதி. அந்த நைல் நதியிலிருந்து, அந்த ஓரத்துல இருந்து ஈயையும் அசீரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் காட்டி அழைப்பார். இந்த ஈ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்தாலே நமக்கு பயங்கர பிரச்சனை இல்ல. அது நமக்கு ஒரு அருவருப்பையும் தரும். ஒரு சும்மாவே இருக்காது. இங்க உட்காரு, அங்க உட்காரு, அதுல உட்காரு, இதுல உட்காரு, எல்லாத்துலயும் உட்காரு. பயில் காட்டி அழைப்பாருன்னு சொல்லும்போது ஒரு விசில். இன்னைக்கு விசில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பிளா போயிடுச்சு. அந்த விசில் பண்ணி தான் கர்த்தர் அன்றைக்கு வசனத்துல சொல்லுது. அன்னைக்கு கர்த்தர் விசில் பண்ணி தான் இந்த சேனைகளை அழைப்பாராம். அதாவது அந்த அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது தான் அடையாளம், வேற ஒன்றும் இல்லை. இங்க இவங்க விசில் போடுறது அவங்க வந்து கவர்ச்சிக்காக போடுறாங்க. அவங்க வெற்றிக்காக, விளையாட்டுக்காக, வெற்றிக்காக. சிஎஸ்கே கூட விசில் தான். எல்லாம் இப்படி எல்லாம் வெற்றி வெற்றி அதுக்காக விசில்னு போடுறாங்க. பட் அன்றைக்கு கர்த்தருடைய அந்த விசிலுக்கு அர்த்தம், இப்ப நம்ம நாய் வந்து நிறைய பேர் நாய் வீட்டுல வளர்க்குறவங்க விசில் அடிப்பாங்க. அந்த விசிலுக்கு நாய் ஓடி வந்துடும். கமாண்ட் இஸ் த்ரூ த விசில். வா சீசர் அப்படின்லாம் கூப்பிடுறது இல்ல. அது ஒரு விசில். அந்த விசில் கேட்டா அது ஓடி வரும் எங்க இருந்தாலும். ஸோ தட் இஸ் தி கமாண்ட். அதே மாதிரி இங்க ஆண்டவர் ஒரு விசில் அடிப்பாரு. எங்க அடிச்ச உடனே எங்க இருந்து வருமா? எகிப்திலிருந்து ஈ மாதிரி சேனை வருமா? எம்பாடி அதெல்லாம் பார்த்தா நினைச்சாவே பயமா இருக்கு. அடி வத 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 வதன்னு சேனை வந்துருமோ, வந்து அப்படியே ஆக்கிரமிச்சிடும். ஈயுடைய பிரச்சனை நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காது. அதாவது கொட்டுறது அந்த மாதிரி இல்லை, ஆனா வந்து அப்படியே மேய்ஞ்சிடும். அது மாதிரி தேனி அசீரியாவுல இருந்து தேனி. அசீரியா வந்து வடபுறம், எகிப்து தென்புறம். இப்ப அங்க ரெண்டு பகுதியிலிருந்தும் சேனைகள் வந்து இந்த எருசலேம் குடிகள் மேல வந்து தாக்குவாங்க. அப்படின்னா தேனிகளுடையது எப்படி இருக்கும்? கொடுமை, கொடுக்கு இல்லையா? அசிரியர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள். அவங்க செய்யற டார்ச்சர்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ன விதம்னு விவரிக்க முடியாது. அவங்களுக்கு தான் அப்படியெல்லாம் யோசிக்கவே முடியும். இன்றைக்கு கூட, இந்த நாட்கள்ல கூட நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த ISIS எல்லாம் குழந்தைகளை வரிசையா நிக்க வச்சுட்டு சுடுறது, தலைய வெட்டுறது, இதெல்லாம் இந்த மாதிரி கொடூரமான செயல்கள்லாம் அவங்களாலதான் செய்ய முடியும். அன்றைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. தேனீகள் தேனீகள் மாதிரி கொட்டுகிறவர்கள். எகிப்து ஆட்கள் ஈ மாதிரி வந்து அப்புறவங்க. அது ஒரு நியூசன்ஸ். அப்படி இப்ப இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளையும் அவர் வந்து விசில் போட்டு அழைப்பாராம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவோம்? வனாந்திரங்கள்ல, பள்ளத்தாக்குகள்ல, கண்மலையில, வெடிப்புகள்ல, முள்காடுகள்ல, மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் போகும். இது ஒரு நமக்கு ஒரு சீனு. இந்த மாதிரி சீனு இப்போ அன்றைக்கு இமீடியட்டா ஒரு 300 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்தது. இனிமேலும் நடக்கும். இனி வரும் காலங்களிலும் இப்படி காரியங்கள் நடக்கக்கூடும். இதுக்கு நாம அடையாளங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர் வார்த்தையிலேயே அவர் சொல்லி இருக்கிற காரியம். இவைகளெல்லாம் உங்களுக்கு அடையாளங்களாய் கடைசி நாட்களிலே இருக்கும்னு சொன்னார் இல்லையா? இதையும் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கணும். இப்படி எல்லாம் காரியங்கள் இது மாதிரி ஈயும் தேனியும் வராது. ஆனா இத மாதிரி ஏதோ ஒரு வெப்பன், ஏதோ ஒரு கண்ட்ரியுடைய சோல்ஜர்ஸ், ட்ரோன்ஸ்ன்னு சொல்றோம். மாதிரிதான் ட்ரோன் இருக்கு. கருப்பு கொடி வெள்ளை கொடி. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு விளையாட்டு ஃபீல்டுல கூட அது அப்படியே போகுது. மேல பறக்கிறது தான் இல்ல, இப்படி நடக்குது, 4 கால்ல நடக்கிற மாதிரி, ரோபோஸ் மாதிரி. சோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் வசனம் மாறாது, அப்படியே நடக்கும். சோ எவ்விதன் விதம் தான் நமக்கு தெரியாதே ஒழிய இட் வில் ஹேப்பன். இப்போ என்னாச்சு? இந்த மாதிரி வந்து அங்க தங்கும்போது
இவனுக்கு ஆகாஷ் ராஜாவுக்கு இன்னும் 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 பயமாயிடுச்சு. அவனுக்கு ஆக்சுவலா தொடக்கத்துல இருந்தே ஏன் கர்த்தரை அவன் நம்புறக்கு பயந்தான்னா, அவனுக்கு அசீரியா ராஜா மேலேயும் இந்த எகிப்து மகாராஜா மேலேயும் பாபிலோனியர் மேலேயும் பயம். இவங்க எப்ப என்னை தாக்குவாங்க, இவங்க தாக்கினா என்னால தாங்க முடியுமா, இவங்களுடைய இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், அவமானத்தை எல்லாம் நான் எப்படி சகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப பயம். அதனால என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். இந்த அசிரியா இப்படி எல்லாம் ஆக்கிரமிச்ச இந்த அசிரிய ராஜாக்கள் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால நதியின் அக்கறையில் உள்ள அசிரியா ராஜாவினால் தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். ஏன் இது இப்ப இதையும் இதுல இன்னும் ஒரு ரகசியம் இதுக்குள்ள இருக்கு, அதையும் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப அசீரிய ராஜா ஒரு கொடூரமான ராஜா. அவன் என்ன செய்வான்னா அந்த மாதிரி பலவிதமா டார்ச்சர் பண்ணுவான். நான் தான் சொன்னேன்ல, அவன் தான் கண்டுபிடிப்பான் புதுசு புதுசா. இதுல ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது, காலில் இருக்கிற முடியெல்லாம் சிரைக்கிறது, தாடி சிரைக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு வே ஆஃப் டார்ச்சர். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசீரியா ராஜாவினால் தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பிடித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். இப்ப இத என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க? God allows this. God permits this. அவர் இவர்களை இவ்விதமாய் செய்வதற்கு தன் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்களும் சரி ராஜாவும் சரி கர்த்தரிடத்துல நம்பிக்கையே வைக்காது இருக்கிறாங்க. இவர்கள் கர்த்தருக்கு பயப்படாம யாருக்கு பயப்படுறாங்க? இந்த ராஜாவுக்கு அந்த மாதிரி பயந்து போறாங்க. அதனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? இவர்களை இப்படி ஒப்பு கொடுக்கிறார். இந்த ராஜாவை பத்தி நம்ம ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் புஸ்தகம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அவன் பயந்து போய் அவனுக்கு அடிமையா தன்னை விட்டு கொடுப்பான், தன் நாடையே விட்டு கொடுத்துருவான். அப்படி ஒரு ஆகாஷ் ராஜா, உயிருக்கு அவ்வளவு பயம். இன்னைக்கு மிஷனரிமார்கள் வாழ்க்கையெல்லாம் நம்ம படிக்கும்போது அவங்க உயிரை பணையம் வச்சுதான் போறாங்க. தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. அப்படி நான் எதிர்பார்த்து தான் இங்க வர்றாங்க. நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, 2 ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல இருந்து தென் தேசத்துல இருந்து வடதேசத்துக்கு போறவங்களும் அப்படிதான் போறாங்க. ஏன்னா வடதேசத்து மக்களும் ஒரு வித்தியாசமான மக்கள். அது ஏன் இப்படி நம்ம இன்னைக்கு பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னு யோசித்தாலும் இன்னைக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகுது. அது இத்தனை நாள் கூட நம்ம அப்படியெல்லாம் யோசிச்சது இல்லை. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்கள் ரொம்ப வித்தியாசமானவர்களா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர்களா இருக்காங்க. எது வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே எதையாவது ஒரு விதத்துல அவங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதனால இன்னைக்கு இங்கிருந்து போகிறவர்களும் எல்லாம் தெரிஞ்சுதான் போறாங்க. தெரிஞ்சு துணிஞ்சு அந்த தைரியம் வேணும். அன்னைக்கு மரியாள் அந்த குமாரனை பெற்றுக்கொள்வதற்கு அவள் தைரியமாய் ஒத்துக்கொண்டாள். எல்லாரையும் போல அவளும் முதல்ல கேட்டா. ஆனா அதற்கு உடனே அப்புறம் ஆண்டவரோட திட்டம்னு சொன்ன உடனே இதோ நான் அடிமை அப்படின்னு தன்னை விட்டு கொடுத்தான். தைரியம் வேணும். அந்த தைரியம் நமக்கு இருந்தாதான் ஆண்டவருக்கு எதையாவது நம்ம செய்ய முடியும். அக்காலத்தில் ஒருவன் பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே. ஏன்னா மற்ற எல்லா பக்கமும்
அஹ், முள் செடிகளும் புதர்களும் கட்டிட இடிபாடுகளும் இருக்கிறபடினால வயல்வெளிகள், திராட்சை செடிகள், ஒலிவ மரங்கள் இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு பேசிக் அதுதான். வார்கோதுமை இதுக்கெல்லாம் விளையறக்கு அங்க இடமே இல்லை. அப்போ இருக்கிறது என்ன? ஒரு மாடு, 2 ஆட்டுக்குட்டி. இதுல இருந்து என்ன கிடைக்கும்? அந்த பால் தான். இதையும் வேற மத்தவங்கலாம் கூட சாப்பிடறதுக்கு இல்ல, ஆட்களே இல்ல. சோ அந்த கொஞ்சம் பேரு இத மாத்திரம் சாப்பிடுவாங்க. என்ன பண்ணி தயிராக்கி, தயிர் அது திரண்டும், அதை வச்சு அவங்க சாப்பிடுவதாக இங்க சொல்லப்படுகிறதை பார்க்க. அதாவது ஒரு gives a picture. இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் சில சமயம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஆனா அது ஒரு 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 பேசிக் பிக்சரை கொடுக்குது நமக்கு. அங்க இருக்கிற ஒரு வறுமையான நிலைமை, அழிவின் நிலைமை, அதுதான் நம்ம அங்க பார்க்கணும். அப்போ அந்நாட்கள்ல என்ன நடக்குமா? 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முள் செடியும் நெரிஞ்சிலுமாகும். அப்போ ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒரு திராட்சை செடி இருந்திருக்கு. 1000 வெள்ளிக்காசுக்கு 1000 திராட்சை செடி ஒரு நிலத்துல. குத்தகை ஒரு நிலம் உங்களுக்கு இப்போ கொடுக்குறாங்கன்னா, அந்த மாதிரி ஏக்கர்னு இன்னைக்கு பேசுறோம்ல, இவ்வளவு ஏக்கர்ஸ். தெற்க கன்னியாகுமரி சைட்லாம் போனீங்கன்னா இத்தனை மரம் அப்படின்னுவாங்க. ரப்பர் மரம் அல்லது தேங்காய் மரம், இப்படி அவங்க அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா பேச சொல்லுவாங்க இல்லையா? அங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒரு திராட்சை செடி. அப்படி 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முள் செடியும் நெறிஞ்சிருவாங்க. என்ன ஒரு கொடுமையா இருக்கும் பாருங்களேன். அப்ப அவங்களுக்கு அதை பார்த்தாலே கண்ணீர் வரும் இல்ல? அந்த மாதிரி ஆயிருக்கு. தேசமெங்கும் முள் செடியும் நெரிஞ்சலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதா இருக்கும். அதுல நடக்கிறக்கே இந்த காடு, இந்த முள், இது எல்லாம் தள்ளிட்டு போகணும். இந்த முள் செடிங்கிறதே எதற்கு அடையாளம்? எதற்கு அடையாளம்? சாபத்துக்கு. வெரி குட். சாபத்துக்கு அடையாளம். காயினுக்கு ஆமா, முதல்ல சொன்னது அதான். அது வரைக்கும் நல்ல செடிகள் தான் வந்துகிட்டு இருந்துச்சு பூமியிலிருந்து. காயின் செய்த அந்த கொலை பாவத்துக்கு அப்புறம்தான் என்னாச்சு? முள்ளும் குறுக்கும் விளைய ஆரம்பிச்சது, நெரிஞ்சல் எல்லாம் விளைய ஆரம்பிச்சது. அப்போ முள் செடியினாலே சாபம். இந்த சாபம் நிறைந்த ஒரு நகரமாய் அந்த நகரம் மாறிவிடுகிறது. மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே, முள் செடிக்கும் நெரிஞ்சலுக்கும் பயப்படுவதினால் அவைகளில் ஒன்றுக்கும் போக கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும் என்றார். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டெசலேட் சூழ்நிலை. இது என்னைக்கு நடக்கும்னு சொல்றாங்க பாருங்க, அந்நாளிலே. இந்த அந்நாள் அப்படின்னு சொல்லப்படுற காலம் எல்லாமே முக்கியமான ஒரு காலகட்டம். அந்நாட்களிலே அப்படியெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்நாளிலே அப்படின்னு வந்துச்சு. அப்ப அந்நாளிலே அப்படின்னா அந்த முடிவுக்கு வர ஒரு சூழ்நிலை. இப்ப இன்னைக்கு நமக்கு அந்நாளிலே அப்படின்னு சொன்னா எந்த நாள்? கர்த்தர் பிரசன்னமாகிற நாள், கர்த்தர் வருகிற நாள் இல்லையா? எல்லா தீர்க்கதரிசிகளும் இதை மென்ஷன் பண்றாங்க. கர்த்தர் வருகிற நாளை குறித்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்றைக்கு என்ன நடக்கும்னா, இந்த வேலையெல்லாம் நின்று போகும், எல்லாம் மாறிடும், நிலைமைகளே மாறிடும். இங்க வயல்கள் எல்லாம் முள்செடிகளா மாறிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா நமக்கு வானமே சுருண்டு போயிரும் இல்லையா? மலைகள் எல்லாம் கீழே விழும். பயங்கரமான அந்த நாள் ஒரு பயங்கரமான நாள், இடுக்கமான நாள், இப்படின்னெல்லாம் நாம அந்த நாளை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஸோ அந்நாளிலே இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அந்த நாள்ல நாம காணப்படக்கூடும். ஆனால் இதன் மத்தியிலே நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம், இம்மானுவேல் என்பவர்
நம்மோடு இருக்கிறார். இதுதான் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஒருவேளை ராஜாவே முட்டாள்தனம் பண்ணியிருக்கலாம், அதனால தேசத்துல சாபங்களும் தண்டனைகளும் வந்திருக்கலாம். அல்லது நாம விச் மீன்ஸ் ராஜான்றதுனால அதிகாரிகள் ஆளுநர்கள் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்காக எவ்வளவு ஜெபிக்கணும்னு இப்ப நமக்கு தெரியுது. குடும்பத்திலேயே கூட குடும்ப தலைவர்கள், குடும்ப முன்னால நின்று செய்யறவங்க, தலைவிகள், ஏன் சபையில சபையில இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிற சூழ்நிலைகள்ல இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி முள் செடியும் நெரிஞ்சல் மாதிரிதான் மக்களுடைய பொதுவா இது சாபத்துக்கு அடையாளம். இன்னொரு விதத்துல பிராக்டிக்கலா பாக்குறேன்னா, மக்களுடைய சொற்கள், அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய பிஹேவியர், இது எல்லாமே நமக்கு அப்படி இருக்கும். கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பேசுறவங்க, அப்படியே குத்துறவங்க, ரொம்ப நமக்கு வருத்தத்தை உண்டாக்குகிறவங்க, இந்த மாதிரி தான் ஜனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா அதன் மத்தியில சில சமயம் நம்ம காரணம் இல்லாமல் இந்த நிந்தனைகளுக்குள்ளாவோம். சில சமயம் கிறிஸ்தவராய் இருப்பதினால் இந்த நிந்தனைக்குள்ளாவோம். அப்படி இந்த மாதிரி கிறிஸ்தவனா இருக்கிறப்ப நம்ம நிந்திக்கப்பட்டால், அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்திலே வாசிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள். அப்படி நிந்திக்கப்பட்டால் சந்தோஷப்படுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், உங்களுடைய பலன் பரலோகத்திலே விளங்கும். தெளிவா கொடுத்திருக்கோம். சோ இதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. நாம இதற்காக அஞ்சக்கூடாது. நாம இதுக்குதான் இந்த மாதிரி தைரியம் தான் நமக்கு வேணும். முரட்டு தைரியம் போய் மாட்டை எதிர்க்கிறது, மிருகத்தை எதிர்க்கிறது, இல்லைன்னா அப்படிப்பட்ட மனுஷர்களை எதிர்க்கிறது அதல்ல. நமக்கு இருக்க வேண்டிய தைரியம் என்னவென்று இந்த நாட்கள்ல பார்த்தோம்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு உருவானாலும் எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய கர்த்தர் அப்படிதான் செய்ய சொல்றாரு. ஏன்னா அவர் அப்படிதான் செய்தார். அவர் வாய் திறவாமல் இருந்தார். அவர் கொடுமையும் செய்யவில்லை, வஞ்சனையும் பேசவில்லை. அவர் வாயே திறக்காம அடிக்கப்படுக போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் சென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால அந்த பிஹேவியர் தான் நமக்கு இருக்கணும், அந்த ஆட்டிடியூட் தான் நமக்கு இருக்கணும். அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது ஒருவேளை இன்னைக்கு புதுசா வந்த கிறிஸ்தவர்கள்ட்ட பார்க்க முடியாது. அவங்க இன்னும் கற்றுக்கொள்ளணும். ஓரளவுக்கு வளர்ந்து இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னும் தேரணும். ஆனா நம்ம மாதிரிய மக்களுக்கெல்லாம் நம்ம சாக்கே சொல்ல முடியாது. நம்ம பாரம்பரியமா ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இப்படியே கிறிஸ்தவத்திலேயே வளர்ந்த நமக்கு நாம் இதற்கு சாக்கு சொல்லவே முடியாது. கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற அந்த தேறின நிலைமை இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிலும் நாம் அவரை போலவே தேறினவர்கள் ஆக வேண்டும். ஆனா தேறினவர்னு ஒருவரும் இல்லை, ஒருத்தரும் சொல்ல முடியாது. தேறிக்கொண்டே இருப்போம். எது வரைக்கும்? அவரை முகமுகமாய் தரிசிக்கும் வரை, அவருடைய முகத்தின் ஒளி நம்மில் காணப்படும் வரை, அது வரைக்கும் நாம முன்னேறிட்டே போகும். இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம். 8ஆம் அதிகாரம். கொஞ்சம் பார்க்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம். இப்போ ஆகாஷ் ராஜா கிட்ட தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்துல பேசிட்டு இருந்த ஆண்டவர் இப்ப தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து, பத்திரம்னா நமக்கு தெரியும் இல்லையா, டாக்குமெண்ட், எதுனாலும் ஒரு முக்கியப்படுத்தி எதற்கும் ஒரு அடையாளமா ஒரு அத்தாரிட்டியா வச்சுக்கிறது, அதை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேர்
மகேர் சாலால் அஷ்பாஸ். ஆ, மஹயர் ஷாலல் அஸ்பாஸ் என்று எழுது அப்படின்னு போகும். இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? இது என்னமா இருக்கும்னா வாட் டஸ் இட் மீன்? பேருன்னு நினைக்கிறோம், பைபிள்லயே பெரிய பேரு. இது ஏசாயாவுடைய அடுத்த மகன், இரண்டாவது மகனுடைய பேர். மூத்த மகனுக்கு வேற பேரு முந்தின அதிகாரத்துல பார்த்தோம். அந்த அதிகாரத்துக்கு என்ன பேருன்னா, நாம் கொள்ளையடித்து பங்கிட்டுக் கொள்வோம். ஒரு சின்ன கூட்டம் அதுல நிச்சயமா மீதியா இருக்கும், நாம கொள்ளையடித்து பங்கிட்டுக் கொள்ள முடியும் அப்படின்னு அங்க ஒரு வாக்கு தத்துவம். இங்க மஹேர் ஷலால் அஸ்பாஸ் என்று எழுது அப்படின்னு சொல்றாரு. பத்திரத்துல எழுத சொல்றாரு. இப்ப இனிமேதான் பிறக்க போறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது பையன். முத பையனை கூட்டிட்டு போய் அங்க காமிக்க சொன்னாரு இல்லையா? இப்ப இது ரெண்டாவது பையன். அப்பொழுது நான் உண்மையுள்ள, அதாவது தீர்க்கதரிசி சொல்றாரு, சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபரேகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். இப்ப இன்னாருடைய பிள்ளைன்னெல்லாம் சொல்றது எதற்குன்னா ஆதாரம், அத்தாரிட்டி. இப்ப நம்ம எந்த இதுலயே நம்ம பார்ப்போம், நம்ம பெற்றோர்களை மூதாதையர்களை சொல்லுவது ஒரு முக்கியம். நாம யாரு, நாம எங்க இருந்து வந்திருக்கோம், எப்படி, என்ன பாரம்பரியம் அப்படிங்கறதுக்கெல்லாம் அது ஒரு அடையாளம். அது மாதிரி இங்கேயும் ஸோ ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு இதா எழுதணுமா பைபிள்ல? அவ்வளோன்னா ஆத்தென்டிக்கா நடந்திருக்கு, இதெல்லாம் நிச்சயமா அப்படியே நடந்திருக்குங்கிறதுக்கு தான் இது ஒரு அடையாளம். சரி, இன்னொரு பெரிய அதான் ஒரு அடையாளத்தை செய்யுங்கிறதுக்கு தான் இது சொல்றாரு மஹஷலால் அஸ்பாத். ஓஹோ, இதுக்குதான் அந்த அர்த்தமா? அதுக்கு ரெமினன்ட்னு அர்த்தம். கொஞ்சம் பேர் நம்ம இருப்போம், ரெஸ்டோர் பண்ணிக்குவோம்னு. இந்த மஹர்ஷலால் அஸ்பாஸ் தான் என்னது? வேகமாய் தீவிரமாய் போய் நாம் கொள்ளையடிப்போம் அப்படிங்கிற அத கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வோம். அதாவது வெற்றியை காண்பிக்கிறது. அங்க ஏற்பட்ட அழிவுல ஒரு சின்ன கூட்டம் நமக்கு, நாம மீதியா இருப்போம். அது நாம அதோடைய தொடர்ச்சி தான் இது. நாம கர்த்தர் நம்மை திரும்ப கட்டுவார். இங்க கொள்ளை கூட துவைக்கிறதுக்கு தப்பா அப்படின்னு போட்டிருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்த போது, இப்போ தன் மனைவியை சொல்றாரு. தன் மனைவியை சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு? தீர்க்கதரிசி ஆனவளை சேரும்போது. அப்ப அந்த அம்மாவும் ஒரு தீர்க்கதரிசி. இந்த இடத்துல ஒரே இடத்துலதான் நம்ம வாசிக்கிறோம், ஏசாயாவின் மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி. இப்ப நமக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் தெரியும், விமன் தீர்க்கதரிசிகளே நிறைய பேரை தெரியும். அதுல இவர்களும் ஒருத்தர் அதுல சேர்த்துக்கணும், அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த குழந்தைகளை வச்சே அடையாளம் சொல்றாரு, இந்த குழந்தைகளை வச்சே காலகட்டத்தை சொல்றாரு. நிறைய காரியங்களை அன்னன்னைக்கு இருக்கிற டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வச்சுதான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இது அவருடைய கர்த்தருடைய ஒரு பழக்கம். இங்க இந்த இந்த இடத்துல எஸ்ஐயா கிட்ட பேசும்போது அவருடைய குழந்தைகளை வச்சு காலகட்டத்தை பேசுறாரு. இப்ப என்ன சொல்றாரு? இந்த பாலகன் அப்பா அம்மான்னு கூப்பிட அறியும் முன்னே, அப்படின்னா ஒரு 3 வயசு இல்லையா, 3-4 வயசுலதான் அப்பா அம்மான்னு கூப்பிடும். ஆனா இன்னைக்கு பிறந்த குழந்தைகளும் கொஞ்சம் நல்ல பண்ணுதுங்க. பட் பொதுவா பேசுறது ஒரு 3 வயசுலதான் பேசும். அப்போ தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். தமஸ்குனா சிரியா தேசம், சமாரியானா இஸ்ரேல் தேசம். இந்த ரெண்டு உடைய ஆஸ்தியும் கொள்ளையும் யாருக்கு கொண்டு போச்சான்? அசீரியா ராஜாவுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது. இப்ப யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது தீர்க்க தரிசினிகள்? டெபோராள், டெபோராள், ம் அன்னாள்,
ம் ஆஹ் என்னது திபியா அது என்னதுப்பா? தொற்காள் அண்ணால் எந்த தொற்காள் அண்ணா? தொற்காள் தொற்கால் தீர்க்கதரிசி இல்ல. அப்போ உள்தாள் உள்தாள். மிரியாம் ம் இல்ல, அண்ணாள் எந்த அண்ணாள்? எந்த அன்னாள் இல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு இருந்தவங்க பேர் என்ன? அவதான் தொற்கால். அவ தீர்க்கதரிசி இல்ல. தீர்க்கதரிசி இல்ல. அப்ப 80 வயது காத்துட்டு இருந்தவங்க, ஆலயத்துல காத்துட்டு இருந்தவங்க அவங்கதான் தீர்க்கதரிசி. ஏன்னா அண்ணாள்னு சொல்லும் போது சாமுவேலுடைய அம்மா பேரும் அம்மா அண்ணாள் தான். பேர் இல்ல. அது இல்ல, இவங்கள ஆனா தான் சொல்றேன். அவங்க பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஆனா ம், ம், பைபிள்ல இந்த அண்ணா இந்த அம்மாவா அண்ணாள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சாம அண்ணாளுடைய சாமுவேலுடைய அம்மாவுடைய பாடல்கள்ல மெரியாள் பாடுற பாட்டு மாதிரியே இருக்கும். ம், தாழ்மை ம். உள்ளவர்களை ஆசனத்தில் வைத்து அந்த மாதிரியே இருக்கும். அதனால ரெண்டு பேர் அது ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும். ம் நீ எது சரி. விட்டுருக்கோம்? அவ்வளவுதானா? எது விட்டுருக்கோம்? இருக்கு இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. இப்ப நான் சிலது மாத்திரம் போட்டிருக்கேன். பிலிப்புடைய 4 பெண்களுமே தீர்க்கதரிசினிகள். ஆமா ஆமா. நோவாதியாள். ஏசாயா ஒய்ஃப் தீர்க்கதரிசி, ஆஹ் ஏசாயா ஒய்ஃப். ஆமா, இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கலாம். சரியா? அது வேணாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் முன்பே ஒரு கேள்விக்கு பதில் கேட்டேன், பதில் சொல்லல. நாம நித்தியத்தை பரலோகத்தில் செலவழிப்போமா பூலோகத்தில் செலவழிப்போமான்னு. வெளிப்படுத்தல் 21. வெளிப்படுத்தல் 21 சொன்னீங்க. 21 இருக்குன்னு சொன்னா ம். இல்ல இல்ல, இல்லையே. இவங்கதான் சொல்றாங்க. இல்லையே, நான் சொல்லலையே. அதுக்கு பைபிள்ல அங்கே படிக்க சொன்னீங்க ஆண்டி. ஆமா படிக்க சொன்னேன். படிச்சுட்டு பதில் சொல்லுங்கன்னு அப்பவும் சொல்லலையா? అంటే లూకా 17 சொல்லு. கேக்குது. అంటే లూకా 17:20 అంటే దేవుడి రాజ్యం ప్రత్యక్షமாய் வராது, அது நமக்குள்ளே இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அப்ப ஏன்பா நாம எங்க போனோம்? நான் கேட்கறது நமக்குள்ள இருக்கு. நம்ம இறந்த பிறகு நம்ம எங்க போறோம்? வெளிப்படுத்தல நமக்குள்ள இறங்கி வருதுன்னு தான் போட்டிருக்கு. ஆஹ் பரலோகம் இறங்கி வருகிறது. ஆஹ் அதுதான் சொல்றேன். அது புதிய வானம் புதிய பூமி உண்டாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கலாங்க ஆண்டி. ஆமா, அப்ப எங்கன்னு கேக்குறேன் நானு. மேலையா கீழையா? என் கேள்வியே அதுதான். மேலையா கீழே தான் கீழையா? நினைக்கிறேன். இறங்கி வருதுன்னு போட்டிருக்கேன். ஆமா ஆமா, பாத்தீங்களா? அதனால அதை நம்ம தெளிவா எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் எப்படின்னா நம்ம மேல போயிருவோம், மேலேயே இருப்போம், ஆண்டவரோட இருப்போம். கிடையாது. ஆமா. ஒருவேளை நம்ம ஆண்டவர் வருகைக்கு முன்னால மரிப்போமானால் அப்படி ஒருவேளை நம்ம இருக்கலாம். பட் அவருடைய வருகைக்கு அப்புறம் நித்தியம், அதான் இட்டர்னிட்டி. நான் சொல்றது 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் முடிஞ்சு நித்தியம். அவருடைய வருகை, இது நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு நித்தியமான அந்த நிலைமையில நாம எங்க இருப்போம்னா பச்சை இன்னொரு சிலைய மிஷின்ல போட வேண்டும். இன்னொரு புதிய பூமி, இன்னொரு புதிய வானம், அதிலே புதிய எருசலேம். டைம் போதும். வாழ்வோம். அந்த இது புதிய மியூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப strong. மியூட். என்னாச்சு? அந்த புதிய எருசலேம்ல நாம அதோடைய அந்த 21ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நாம நித்தியத்தை கழிப்போம். சோ அதுதான் அந்த கேள்விக்கு ஆன்சர். சரி, இதை நாம இப்படி பார்க்கலாம். ரைட்டு. அடுத்து 5ஆம் வசனத்துல என்ன நம்ம வாசிக்கிறோம்னு சொன்னா, மறுபடியும் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, அதாவது தீர்க்கதரிசியை நோக்கி என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சிலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமாலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால், இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்று அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும்
அவர்கள் மேல் உரளப் பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். இதுல நம்ம நல்ல விளக்கத்தை அடுத்த வாரத்துல பார்ப்போம். இப்ப மேலோட்டமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம எதை குறித்து சந்தோஷிக்கிறோம், எதை நம்புகிறோம், எதின் மேல் நம்முடைய நாட்டம் இருக்கிறது என்று பார்த்து கர்த்தர் நம்மை அதற்கு ஒப்பு கொடுத்து விடுவார். எங்கேயும் பார்க்கிறோம், ரோமர் 1ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். எச்சரித்து பார்ப்பாரு, சொல்லி பார்ப்பாரு. கேட்கலன்னா கேட்டின் சிந்தைக்கே ஒப்பு கொடுத்து விடுவார். அதுதான் நிலைமை. இப்போ இங்கேயா எருசலேமில் அந்த நிலைமை. எவ்வளவோ எச்சரிச்சு பார்த்தாச்சு, எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, அடையாளங்களை கொடுத்தாச்சு, ஆறுதலை தந்தாச்சு, நம்பிக்கையை கொடுத்தாச்சு, சாயறதுக்கு மனசே வரல. அப்ப என்ன செய்யறது? அவரே அனுமதிக்கிறார். இப்படி எல்லாம் வரட்டும். இந்த மாதிரி மேல அவங்களுக்கு புரண்டு பிரவாகித்து, அதுலயே அவருடைய கிருபையை நம்ம எங்க பாக்குறோம், இரக்கத்தை பாக்குறோம்னா, முங்கி போயிருன்னு சொல்லல, கழுத்து மட்டும் வரும். அவர் செட்டைகளின் விரிவு, தேசத்தின் விசாலத்தை, அது அடுத்தது. ஆனா அது கூட பாதுகாப்புன்னு சொல்லிக்கலாம். இங்க நீ உனக்கு அந்த அளவுக்கு தனி வரும், ஆனா கூட நீ என்ன மாட்ட, மூழ்கி போயிட மாட்ட. கழுத்து வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவேன். ஆனா அலோவ் பண்றேன். இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அதான் நம்ம ஆண்டவரை இதெல்லாம் வாசிக்கிறப்போ இது நடக்கிற வரலாறு சம்பவங்கள் ஒன்று, நமக்கு கொடுக்கப்படுகிற பாடங்கள் ஒன்று, எல்லாவற்றுக்கு மேலாக அன்பின் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இவருடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து அறிந்து அவரை ஆராதித்து அவருக்கு துதித்து நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்த வாரத்துல இந்த வசனங்கள் தொடர்ச்சியை பார்க்க செபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வசனங்களையும் எவ்வளவு ஒரு ஆழமான பொக்கிஷங்களாய் எங்களுக்கு என்று நீர் எழுதி வைத்திருக்கிறீர் சுவாமி. அது எங்களை கண்டிக்குது, அது எங்களுக்கு உபதேசிக்குது, அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, உணர்த்துது. ஏன்னு சொன்னா அது எல்லாமே ஜீவனுள்ளவைகள். அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அதிலே ஆண்டவரே அந்த வார்த்தைகளிலே வாசமாயிருக்கிறீர், வார்த்தையாயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதையும் நாங்க கூட படிக்கிறதுக்கும் விளங்கிக்கிறதுக்கும் எங்களுக்கும் கூட நீர் ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறீர். அதற்காக கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வசனங்களை நாங்க எவ்வளவு விதங்களிலே படிக்க முடியும் சுவாமி, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு வசனத்துக்கும் ஒரு விளக்கங்களை கொடுக்க முடியும், எவ்வளவோ விளக்கங்கள் உண்டு. அதற்காக கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பவும் நாங்க படிக்கிற விதங்கள்ல எங்களுக்கு நீர் சொல்லி கொடுக்கிற காரியங்களுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு எவ்வளவு எளிதா நாங்க அப்ளை பண்ணத்தக்கதாக புரிஞ்சுக்கத்தக்கதாக எங்களுக்கு சொல்லி தரீங்க. அதன்படி நாங்க நடக்கிறதுக்கும் கொஞ்சம் நாங்க முயற்சிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவிங்க. நாங்க முயற்சித்தா போதும், நீங்க அதை தான் பாக்குறீங்க சுவாமி. இதெல்லாம் செஞ்சும் அவங்க நம்பல அப்படிங்கும் போது நீர் அவர்களுக்கு ஆண்டவரே அவங்க விரும்புகிற அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அது அவங்களுக்கு கெடுதலானாலும் கூட அதை நீர் அனுமதிக்கிற தேவனாயிருக்கிறீர்ன்ற ஒரு பெரிய எச்சரிப்பை நாங்க பார்க்கிறோம். நீங்க எங்க மேல அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்க அதுல அப்படி மூழ்கி போயிட வேண்டாம்னு நினைக்கிற தேவன். ஆனாலும் கழுத்து மட்டும் அலோவ் பண்றீர். அந்த அளவுக்கு எங்களுக்கு தத்தளிக்கும்படியாய் செய்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த தத்தளிப்பின் பாத்திரம் எங்களுக்கு வேண்டாம். அந்த தத்தளிக்கிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம். உறுதியா உங்க பிடிச்சுக்கிற ஒரு நிலைமையை எங்களுக்கு தாங்க. அதனாலதான் யோவான் 15 வாசிக்கிறபடி கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அது வசனத்தினாலேயும் அன்பினாலேயும் தான் முடியும் சுவாமி. அதன்படி நாங்கள் இருந்து உமக்கு சீஷர்களாய் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
ஆட்சியுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. நல்ல சுகம் பலன் தாங்க. இந்த புதிய மாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும். நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த புதிய மாதத்தை ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே, நீர் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேற உதவி செய்யுங்க. திறக்கப்படுகிற பள்ளிகளுக்காக, ஆண்டவரே, பள்ளிக்கு செல்லுகிற எங்க குரூப்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக, படிக்க போகிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, இந்த புதிய அகாடமிக் இயர் ஆசீர்வாதமா இருக்க நீர் கிருபை தாரும் சுவாமி. காத்து கொள்ளுங்க தகப்பனே, வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So thank you. God bless you all. Thank you. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி. ஷீலா என் கூட தான் இருக்கா. அதான் அவ சத்தம் கேட்டுச்சு. நான் ஒருவேளை இந்த ஜெஸ்னிகாவோட இருக்காளோன்னு யோசிச்சேன். இல்ல ஆண்டி, இங்க வந்துட்டேங்க ஆண்டி. அங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஓடி வந்துட்டேன். வெரி குட், வெரி குட். சரிப்பா, பாப்போம். தேங்க்யூ ஆண்டி.